الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم. وقال أيضا وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا بقية دعوة أبي إبراهيم، وفي رواية أخرى أنا بركة دعوة أبي إبراهيم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் துல்கஅதா மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய, செல்ல இருக்கின்ற, சபையிலும் சிலர் ஹஜ்ஜுக்கு தயாராக இருக்கின்ற சந்தோஷமான இந்த காலகட்டத்திலே ஆரம்பமாக 2 வேண்டுகோள்கள். ஒன்று, யாரும் தூங்க வேண்டாம். யாரும் தூங்க வேண்டாம். நீங்கள் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு விளங்கும், தலைப்பில் தடுமாற்றம் ஏற்படும், பேச வந்த விடயம் தடுமாறும். உங்களுடைய நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா, உங்களுடைய கண்களுடைய கிபிலா கத்தீபுடைய முகம். உங்களுடைய கண்கள் நோக்க வேண்டிய திசை கத்தீபுடைய முகம். மன்னிக்க வேண்டிய காப்பட்டும் அல்ல, உங்களுடைய நகமும் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போன்களும் அல்ல. யாரும் கையில் எடுக்கவில்லை. அதை எடுத்துக்கொண்டு கொத்துபா கேட்பவர்களும் சமூகத்தில் உண்டு. எனவே கொத்துபாவிலும் ஓய்வில்லாத ஒரு தரித்திரியமாக அந்த போன் மாறி இருக்கின்ற இந்த காலத்தில் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, முன்சப்பிலே ஒருவருக்குரிய இடம் இருந்தாலும் நீங்கள் 2வது சப்பிலே அமர்வது பிழை. முன்சப்பிலே ஒருவருக்குரிய இடம் இருக்கும் பொழுதோ, 2வது சப்பிலே இருக்கும் பொழுது 3வது சப்பிலே அமர்வது பிழை. எனவே இடங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். உள்பள்ளியிலே இடம் இருக்கின்ற பொழுதோ, கதிரில் இருக்கின்ற நோயாளிகள், வயசாளிகளை தவிர ஏனையவர்கள் வெளிப்பள்ளியில் இருப்பது தவறு. இதை மீறியும் நீங்கள் இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருடாந்தம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நபர் அல்ல. ஹஜ்ஜில் மாத்திரம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நபர் அல்ல. தொழுகை கடமையாக முன்னர் பால் குடிக்கின்ற வயதில் ஒரு குழந்தையோடு சம்பந்தப்படுகின்ற நபர். அது எப்பொழுது? பால் குடிக்கும் குழந்தையுடைய வாழ்வோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டு விட்டார்கள். சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நம்முடைய கடமையான ஒரு அமல்தான் கண்ணியமானவர்களே. கட்டாய கடமை என்ற பாணியிலே ஆய்வு செய்தவர்களும் உண்டு.
கட்டாய சுன்னத் என்றாலும் கடமை. சுத்தங்களுக்கு அசுத்தம் ஏற்படும் பொழுது கடமை. நம்முடைய ஹத்னாவோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சரிதை சம்பந்தப்படுகிறது. முதலாவது ஹத்னா என்ற அமலை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பால் குடிக்கும் குழந்தையோடு வாழ்க்கையுடைய இணைந்த ஒரு அன்பர், அல்லாஹ்வுடைய இறை நேசர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்படி நேரடியாக விடயத்துக்கு வருவோம். தக்பீர் கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர். அது ஹரத்துடைய இமாமா இருக்கலாம், மஸ்ஜித் அக்ஸாவுடைய, மதீனா முனவராவுடைய, அது இலக்குவத்த ஜும்மா மஸ்ஜிதுடைய இமாமா இருக்கலாம். எந்த இமாமா இருந்தாலும், எந்த மாமுமா இருந்தாலும், வஜ்ஜஹ்து, தக்பீர் கட்டியவுடன் முதலாவது சொல்கின்ற வார்த்தை வஜ்ஜஹ்து, நான் முன்னோக்கி விட்டேன். வஜ்ஹியல் இல்லதி, வஜ்ஜஹத்தை முழுமையாக விளங்கப்படுத்த தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதிய வார்த்தையை நம்முடைய தொழுகையில் இணைத்து விட்டான் அல்லாஹ். தொழுகையின் ஆரம்பமும் வஜ்ஜஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதில் முக்கியமான ஒரு பகுதியை சொல்கிறேன். தன்னை அல்லாஹ்வுக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நபர். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, 4 விடயங்கள். பிரதானமான இபாதத் தொழுகை, ஹஜ்ஜுடைய கால பிரதானமான அமல்கள் குர்பான், உதுஹியா, அதோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள். வ மஹ்யாய, கருத்து விளங்கி ஓத வேண்டும். ஹயாத் என்றால் வாழ்க்கை என்று தெரியும், மஹ்யா என்றால் வாழ்க்கை என்று தெரியாது. மவுத் என்றால் வாழ்க்கை என்று தெரியும், மமாத் என்றால் வாழ்க்கை என்று தெரியாது. மவுத் என்று தெரியாது. மவுத்து மரணம், மமாத் மரணம், தத்பிரயோகம் வித்தியாசம். நான் அது ஏன் தெரியும், அந்த அந்த வசனம் வந்திருக்கிறது. நான் வாழும் காலம், நான் மரணிக்கின்ற நேரம், என்னுடைய ஆயுள் காலம், என்னுடைய மரணம் லில்லா, அல்லாஹ்வுக்காக. எல்லாமே அல்லாஹ்வுக்காக கொடுத்த ஒரு தியாகியுடைய வரலாறை இந்த காலங்களிலும் பேசாமல் விடுவோம் என்றால் நம்மை போன்ற பலகீனர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின் முக்கியமான குழந்தை பருவம் தொடக்கம் தள்ளாத வயது வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் படிப்பினைகளையும் ஒரே பார்வையில் சமரியாக, சாராம்சமாக முன்வைக்க நான் தயாராக இருக்கிறேன். உற்சாகத்தோடு கேட்க நீங்கள் தயாராக வேண்டும். அன்பானவர்களை, சின்ன வயது நட்சத்திரத்தை பார்க்கிறது. செல்ஃப் எலிவேஷன், ரியலிவேஷன் வார்த்தை பார்ப்போம். அந்த எலிவேஷன் என்னன்னா சுய சிந்தனை, முஹாசபத்து நஃப்ஸ். முஹாசபத்து நஃப்ஸ் இல்லாததுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும். கெட்டுக்கொண்டே போகிறோம், பாலாகிக் கொண்டே போகிறோம், பின்னாகிக் கொண்டே போகிறோம். முன்னைய காலத்து நபிமார்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள் இரவில் தூங்குகின்ற பொழுது தலையணையிலே தலை வைக்க முன்னால் முஹாசபத்து நஃப்ஸ், தன்னிடம் சுய விசாரணை செய்து அதற்குரிய தீர்வை கொடுக்காமல் தூங்க மாட்டார்கள். ஒரு தடவை முறையில் எல்லாம் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய நாள் ஒருவருக்கு அடித்த நிகழ்வு நடந்திருந்தது. சாட்டை ஒருவருக்கு அடித்த நிகழ்வு. படுக்கையிலிருந்து ஓடுகிறார்கள் சாட்டையோடு. சாட்டையோடு ஓடி போய் சாட்டையை கையில் கொடுத்து, சகோதரனே, நான் எந்த இடத்தில் உனக்கு அடித்தேனோ அந்த இடத்தில் அடி. அமீருல் மோமினீன், இப்லீஸை கண்டு ஓடுகின்ற ஈமான்தாரி, எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி என்ற சான்று பகர்ந்த மனிதர், எனக்கு அடி, உன்னுடைய கையால் அடிபடாமல் என்று தூங்க மாட்டேன். எத்தனையோ பேரை கொலை செய்து விட்டு புரட்டை விட்டு ஏசி ரூமில் தூங்குகின்ற காலம். எத்தனை பேரை கொலை செய்துவிட்டு எவனையோ ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு அவன் பெஜ்ரோவில் சுத்துகின்ற கேவலம் கட்ட காலத்தில் வாழ்கிறோம். எத்தனை பேருக்கு கோடிக்கணக்கிலே பொல்லு போட்டு விட்டு துபாயிலே ஏசி ரூமிலே தூங்குகின்ற காலம். நீ அடித்தால் தான் என்று நோக்கி தௌபா. அவர் சொன்ன, நான் எப்படி அடிக்கிறேன் உங்களுக்கு, நீ அடிக்கத்தான் வேண்டும், பழிக்கு பழி வாங்கத்தான் வேண்டும். அது அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் இல்லை. அந்த நேரத்திலே அமீருல் முஃமினீன் இல்லை. நான் பின்னால் உள்ள எங்களுக்கு அமீருல் முஃமினீன். மற்ற சிறப்புகள் ஒன்று அபூபக்கரோட நபியோட. அபூபக்கர் சொன்னார், என்ன அது நபியோட, இவனுக்கு அடித்தேன், அந்த அடிப்புக்கு மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அடிக்கி இவன் என்னை அடிக்க வேண்டும், அடிக்கலான்னு சொல்லுகிறான். சரியாப்பா, மன்னிக்கிறியா? மன்னிக்கிறேன். அவர்தான் மன்னித்து விட்டாரு, போங்களே. நாளாந்தம் நடக்கின்ற பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அநியாயங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யாமல் முன்னோர்கள் தூங்க மாட்டார்கள். நாம் டன் கணக்கு பாவத்தை லிஸ்ட் போட்டு செய்துவிட்டு 27ஆம் ராவு தௌபாவிலே குளித்துக் கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் வாழ்வது சுவரா? இந்த கொத்துபா கேட்டு விட்டு ஜிம்மா தொழுவது சுவரா? ஜிம்மா தொழுது விட்டு பகல் சாப்பாடு சாப்பிடுவது சுவரா? இன்றிரவு
நான் ஹயாத்தோடு இருப்பது ஷுவரா? இந்த அசர் தொழுகைக்கு பின்னர் ஜனாசா அறிவித்ததிலே என்னுடைய பெயர் வரலாம். ஹஜ்ஜுக்கு போனார், நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒருவர், பொத்துவிலை சேர்ந்த ஒருவர் ஹஜ்ஜுக்கு போனார், உம்ராவை முடித்தார். சுபுவுக்கும் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தவாப் செய்கின்ற இடத்திலேயே காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே அல்லாஹ்வுடைய ரூஹை வாங்கியிருக்கார். நமக்கு ஒரு பெருமையும் சந்தோஷமும். நம்முடைய நாட்டு மனிதர், நம்முடைய நாட்டு ஒரு சகோதரரை அல்லாஹ் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே ரூஹு வாங்குவதாக இருந்தால் இது போன்ற அழகான முடிவு எங்கு கிடைக்கும்? அவருக்கு தெரியுமா நான் ஹஜ் செய்ய முன்னரே மூத்தாகும் என்று? தெரியாதல்லவா? அவர் ஹாஜி தான், அது ஹதீஸ் இருக்கிறது. அந்த பாயிண்டை சொல்லுகிறேன். நட்சத்திரத்தை பார்த்தார்கள். என்னுடைய ரப்போ சிறு வயதிலே சுய ஆய்வு, சுய விசாரணை, மறைந்து விடுங்க. என்னுடைய ரப்பு மறைய முடியாது. சந்திரனை பார்க்கிறார்கள். ஆயத்துக்களை ஓதி ஓதி விளங்கப்படுத்த நேரம் கொடுக்க. இதுதான் ரப்பு. நட்சத்திரத்தோட கொஞ்சம் பெருசா இருக்குது. அது மறைந்தவுடன் என்னுடைய ரப்பு மறைய முடியாது. அவன் நித்திய ஜீவனே. அவருக்கு இன்னும் வழிகாட்டப்படவில்லை, அவருக்கு இன்னும் வேதம் நடக்கப்படவில்லை, அவருக்கு இன்னும் ஈமானிய புத்திமதி சொல்லப்படவில்லை. ஈமானிய புத்திமதியும் தாவத்தும் கிடைக்க முன்னரே தன்னை பகுத்தறிவின் மூலம் சிந்திக்கிறார். சூரியன் உதித்ததை கண்டவுடன் அது அக்பர். இது கொஞ்சம் நட்சத்திரத்தை சந்திரனை விட கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது. இதான் ரப்போ, இதான் தெய்வமோ, இதான் ரட்சகனோ. அதுவும் மறைந்தவுடன் நிராசை ஆயினார்கள். இல்லை இல்லை, என்னுடைய ரப்பு இப்படி நான் வஸ்துக்களை என்னுடைய இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு ஷிர்க் இணை வைப்பதை விட்டு நான் தௌபா செய்கிறேன். நான் இதை பார்த்து நான் என்னுடைய ரப்பன் சொல்ல மாட்டேன் என்று படைப்பினங்கள் என்னுடைய இரட்சகன் அல்ல என்ற தீர்வை திருப்பராயத்தில் எடுத்த ஆய்வாளர், விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழித்து பக்கத்தில் வேண்டுமா அதெல்லாம் போகிறார்கள். விஞ்ஞானம் ஆன்மீகத்தோடு சேர்ந்திருந்தால், விஞ்ஞானிகள் சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், விஞ்ஞானி தொழுகையாளியாக இருந்தால், விஞ்ஞானி ஆன்மீகம் உள்ள ஒரு முஸ்லீமாக இருந்தால் பெருமைக்குரிய விடயம். விஞ்ஞானிக்கு நாஸ்திகம் இருந்தால், எந்த விஞ்ஞானிக்கு, அதிகமான விஞ்ஞானிகளுக்கு மதமே மார்க்கமே கிடையாது. குழம்பி போயிருக்கார்கள், ஒல்மனாகி போயிருக்கிறார்கள். நாங்கள் பேசுகிறோம் விஞ்ஞானிகளை. அவனுக்கு சொந்த மதம் மார்க்கமே கிடையாது. அவனை படைத்த இறைவனை மறுக்கின்றவன். எல்லோரும் அல்ல, சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பக்கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத சமாவாதி வல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் விண்ணியலை காட்டிக் கொடுத்தோம். விண்ணியல் அந்த சாஸ்திரத்தில், விண்ணியல் கலையில், அந்த 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 கலையிலே தேர்ச்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். அந்த விஞ்ஞானத்துடைய அறிவு ஞானம் அவர்களை ஈமானை விட்டு கலட்டவில்லை, தொழுகையை விட்டு கலட்டவில்லை, தக்குவாவை விட்டு மாற்றவில்லை. பயபக்தி உள்ள, மார்க்கம் உள்ள, கொள்கை உள்ள விஞ்ஞானி. மொட்டையாக தட்டையாக விளங்க வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஞ்ஞானி என்று சொன்னார் என்று பேச வேண்டாம். விஞ்ஞானிகள் எதை கோடிக்கணக்கு செலவழித்து ஆய்வு செய்கிறார்களோ, கெஸிங் பண்ணி முடிவெடுக்கிறார்களோ, எதுவுமே உறுதி இல்லையே. பூமி உருண்டையா தட்டையா மொட்டையா, யார் இன்னும் உறுதியா சொன்னது? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அது பல்வேறுபட்ட விடயங்களை குரான் பேசுகிறது. குரானில் ஒரு ஆயத்தை ரெசிபியை போட்டு கொடுத்து சமைப்பது போட்டுதான் விஞ்ஞானிகள் குறை சொல்லவில்லை. குரானில் அல்லாஹ் சொன்ன விடயங்களை தான் போய் ஆய்வு செய்தால் புதிதாக ஒன்றுமில்லை. அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான், கண்டுபிடிக்கவில்லை, குறையா பேசவில்லை. தவறாக இருக்க வேண்டாம். ஆன்மீகத்தோடு அல்லாஹ்வுடைய தொடர்போடு விஞ்ஞானியா, தலைக்கு மேல் தூக்கி வைப்போம் அவரை நாம். இறைவனே இல்லை என்று சொல்லுகிறாயா, நீ நிரந்தர நரகவாதி. நுரி இப்ராஹிம மலக்கூத சமாவாதி வள. விண்ணியல் ட்ரிப் செய்ய வைத்தோம் என்றால் ரொக்கட்டில் அல்ல, ஈமானிய பார்வையால். சின்ன வயதிலிருந்து சயின்டிஸ்டுடைய ரிசர்ச் அட்வான்ஸ் லெவலுக்கு போறோம். யூனிவர்சிட்டி அந்த பீரியட் அல்ல, சிறு வயதில் கலாநிதியுடைய மண்டை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விளங்கிக் கொள்வது. சரி, இப்பொழுது அவருடைய சிறிதாயம் எந்த வீட்டில் வளர்ந்தவர்கள்? அல்லாவுக்கு விளங்குகின்ற பாணி சொல்கிறேன். சில வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும், பயந்தல்ல, நம்முடைய நலனுக்காக. சில வார்த்தை பிரயோகங்களை தவிர்க்க வேண்டும், அது நல்ல. எந்த பொருள் ஓரிரை கொள்கைக்கு மாற்றமானதை தோன்றுமோ, எந்த பொருள் அல்லாவுக்கு மாற்றமான ஷிர்க்குக்கு துணை போகுமோ, எதை முன்னோக்கி இணை வைப்பவர்கள் இணை வைப்பார்களோ அந்த தொழிற்சாலையுடைய ஓனருடைய பிள்ளை. எப்படி சூழல்? அல்லாவுக்கு எதிரான
ஈமானுக்கு மாற்றமான சொல்லை வளர்ந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை தந்தை செய்கின்ற இன்னும் பெரிய பிரசாச்சனை தந்தை செய்கின்ற அந்த பொருளை அந்த பிள்ளை சின்ன வயதிலும் கை தூக்கவில்லை, அதற்கு மண்டியிடவில்லை, செலவட்டடிக்கவில்லை, 2 கைகளை சேர்த்து அந்த அந்த வேலையை செய்யவில்லை. விலகிக் கொள்ளுங்கள், எல்லாரும் புத்திசாலிகள் தான். சரி, இப்பொழுது வாலிப பருவம், நெருப்பு சம்பவம். வாலிபர் அதே மறுக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய வாலிப பருவத்தை, துடிப்பான பருவத்தை கழித்து பரீட்சை எழுதிவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்கான வழியாக இன்று ஊரை நோக்கி செல்ல இருக்கின்ற இளம் வாலிபர்களும் பிற பக்கத்து ஊர்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிற சபை. நெருப்பு சம்பவம் நடந்த எத்தனை வயதில்? 40, 50, 35? நெருப்பு சம்பவம் நடந்தது ஓலவில் எழுதுகின்ற வயது. டீனேஜ் வாலிபர்களே, தம்பிமார்களே, 16 years, நீங்கள் ஓலவல் செய்திருக்கின்ற வயதுதான் இப்ராஹிம் நெருப்பு சம்பவம். எப்படி சம்பவம்? நினைப்பமை சொல்லும் பொழுது 50 வயதில் இருக்கும், 40 வயதில் இருக்கும், 16 வயது டீனேஜ். டிக்டாக்கிலும், யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், இன்ஸ்டாகிராமிலும், பப்ஜியிலும், எமாங் அஸிலும், குடுவிலும், ஹெரோயினிலும், ஐஸிலும், ஸ்மக்லிங்கிலும், இல்லீகல் அஃபேரிலும், ஹராமான தொடர்பிலும் கம்பி எண்ணுகின்ற பொழுது, அங்கோடையில ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரி. 16 வயது டீனேஜ் வாலிபர்களே, 15 வயது கிரேட் 10 மாணவர்களே, நெருப்பு மாதக்கணக்கிலே மூட்டப்பட்ட நெருப்பு, நேர்ச்சை வைத்து கொட்டப்பட்ட பிறகு ஒரு பிரசவ பெண்மணி பிரசவம் சரியாக நடக்க வேண்டும், நேர்ந்து நேர்ச்சி வைப்ப அனுமதிக்கப்பட்ட நேர்ச்சி என்றால் பிரச்சனை இல்லை, சதக்கா கொடுப்பதுதான் ஏற்றம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நேர்ந்து கொட்டப்பட்டது, நோயாளிக்கு ஷிஃபா கிடைக்க நேர்ந்து கொட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்குவதற்கு கட்டப்பட்டு நேர்ந்து கொட்டப்பட்ட விறகால் பறவைகள் கூட மேலே பறக்க முடியாத கொடூரமான ஒரு நெருப்பு மூட்டப்படுகிறது 16 வயது டீனேஜ் வாலிபருக்கு, ஒரு யூத்துக்கு. அவருக்கு தெரியும், எனக்குத்தான் என்று. எங்கு பிறந்தார்கள்? ஈராக். பிறப்பிடம் ஈராக். அந்த சம்பவத்தை நான் சொல்லவில்லை. ஒரு சம்பவம் நடந்தது, குஃப்ருக்கும் வாலிப துடிப்பால் நிதானம் வேண்டும். அது அவர்களை எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிவிட முடியாது. அது அப்படி அல்ல, அது அவர்களுடைய காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு ஆக போகிறேன், அதை உடைக்க போகிறேன், இதை உடைக்க போகிறேன். நடந்த நிகழ்வுகள் தெரியும். இஸ்லாத்தை பூர்த்தியாக நிதானமாக கற்றுத் தேர்ந்த நிதானமான உலமாக்களோடு தமிழ் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். தேற்றி விடுகின்ற சோடா போத்தலை குளிச்சு விட்டு உடைத்து விடுகின்ற ஜோசாக்குகின்ற ஜோஸ் இல்லை இஸ்லாத்தில். ஜோஸாக கூடாது, ஜோஸாக கூடாது என்பதற்கு சிறிய இடைக்கருகள். அல்ஜும்லமா சரிவா தெரியுமா? 3 பேர் வந்தார்கள். அது மனைமாடு வந்து திரைக்கங்கால் இபாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அழகாக வர்ணித்தார். இப்படி சொல்வார்கள், இப்படி சொல்வார்கள், இப்படி இப்படி 3 பேரும் அப்படியே பக்கத்திலே போய் ஒரு அசாயிம் எடுக்க. ஒரு அசாயிம் என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு சிறந்த சான்று. என்ன அசாயிம்? நான் இதற்கு பின்னால் இரவில் தூங்க மாட்டேன், டெய்லி இபாதத். ஏன் தெரியுமா? நபியவங்களோட அந்தஸ்துக்கு நபியவங்க எவ்வளவு அமல் செய்ய போகல, நாங்க பாவிகள் எவ்வளவு செய்யணும், நாங்க எவ்வளவு செய்யணும். ஒரு நாள் பத்தி சாப்பாடு ஒருவர் சொன்னார், காலாகாலம் டெய்லி நோம்பு. என்ன ஒருவர் சொன்னார், நான் என்றிலிருந்து இதுவரைக்கும் முடிக்கவில்லை, நான் வாழ்நாள் பூராக பிரமச்சாரி. அச்சசிலாக வாழ போகிறேன், பிரமச்சாரி, திருமணம் முடிக்க மாட்டேன். எனக்கு பெண்கள் சமாச்சாரமே வேண்டாமாப்பா, மனைவியே வேண்டாம், நான் வழிபாட்டில் ஈடுபட போகிறேன். மனைவி மறைக்கு கேட்டது, பேசிக்கொண்டது மஷூரா. வீட்டுக்கு வந்தவுடன் சொல்ல கேட்டார், பெரும்பாலும் ஆய்ச்சல் இல்லாம இந்த 3 சகாக்கள் வந்தார்கள். இப்படி கேட்டார்கள், ஒரு விவாதத்தை வீட்டுடைய அமலை வரணித்து 3 பேர் இப்படி ஒரு பெரிய சங்கற்பத்தோடு போகிறார்கள். அப்படியா ஜோசாயிட்டனோடா என்ற கேட்டு செய்ய தெரியாது, அங்கு கட்டவில்லை, எங்கேயும் யாருடைய குறை பேசவில்லை. ஒரு மனிதனுடைய தவறை குறையை கண்டால் அவரிடமே காலடிக்கு சென்று தாவத்து கொடுப்பது நபியோடைய உன்னதமான பண்பு. இம்திராதி தாவத் குசூதி கட்டு என்று சொல்வார்கள். சம்பந்தப்பட்ட கேள்வி தலைப்புக்கு சொல்லி காட்ட வேண்டும், யாரும் பிரயா எடுக்க வேண்டாம். குசூசி கட்டு போனார்கள். இம்திராதி என்ன அர்த்தம் தெரியுமா?
ஒருவருடைய தனியான சந்திப்பு போய் 3 பேர் ஒரு இடத்துல இருந்தார்கள். அது பெரும்பாலும் ஒரு இடம் தான். உடனே சரி போய் நீங்க அன்சுமெண்டே கேட்டா நீங்கள் தானா இப்படி வந்து இப்படி சொல்லிவிட்டு போனோம். மாமியார் சொல்லுதான் முறையாக சொன்னார்கள். நான் சொன்னது போன்று சொல்லவில்லை. நான் எங்களுடைய காலத்து நபர்களுக்கு சொன்னேன். நான் தூங்கவும் செய்கிறேன், இபாதத் செய்யவும் செய்கிறேன். தூங்கவும் வேண்டும், உடம்புக்கு தெரியும். நான் நோம்பும் பிடிக்கிறேன், சொன்னதான நோம்பு இல்லாமலும் இருக்கிறேன். நான் ஒன்றுக்கு பல மனைவிமாரோடு வாங்குவேன். நான் உங்களை விட தக்குவாதாரி அப்பா, நான் உங்களை விட இறையச்சம் உள்ளவனப்பா, என்னை விட நீங்கள் முந்த போக வேண்டாம். இதை சுருக்கம். அதில் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். பிறந்த சகாபாக்கள், கண்ணியமான சகாபாக்கள். ஜோஸாக கூடாது. அப்பொழுது யார் இந்த வேலையை செய்தது? இந்த பொருட்களை பற்றி, இந்த சாதனங்களை பற்றி எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு பொறுக்கவில்லை. ஏன்டா இதை வணங்குறீங்க, ஏன்டா இதை செய்றீங்க? தந்தையிடமே கேட்டார்கள். அது பின்னால் வரும், பெற்றோருடைய உறவில் வரும். செய்துவிட்டார்கள் வேலை. அல்லாஹ்வுடைய அந்த ஈமானிய துடிப்பால் நாங்க ஒரு வாலிபரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இதை பத்தி தான் பேச்சா. அவர் பேர் இப்ராஹிமா. கூப்பிடுங்க. ஆள் அடையாள அணிவகுப்பு இருக்கிறது. ஆள் அடையாளம் காட்டுவதற்கு அணிவகத்தை நிப்பாட்டு குற்றவாளிகளை, சந்தேக நபர்களை, அது குர்ஆனில் இருக்கிறது. அது குர்ஆனில் இருக்கிறது. அடையாள பேரன், அடையாளம் காட்டுவதற்கு மக்களை நிறுத்தி யார்? இது இப்ராஹிம். யார்? அறிமுகமில்லாத இவர்தான் இப்ராஹிம். கண்டுபிடித்தார்கள். உனக்குத்தான் நெருப்பு, நெருப்பில் அதிகத்துக்கும். இவனுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் தான். இவனை நெருப்பில் எரித்து கரித்து சாம்பலாக்கி இவனால் உடைக்கப்பட்ட எங்களுடைய அவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டும், கைமாறு செய்ய வேண்டும். அதுதான் நெருப்பு. அதுதான் நெருப்பு. பாட்டில் இருக்கிறார்கள், அந்த சூழலில் தான் இருக்கிறார்கள். ஈமானை பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முஸ்லீமாகத்தான் இருக்கிறார்கள். அதை கண்டவுடன் இஸ்லாத்தை விட்டு விடவும் இல்லை, ஏதாவது சோதனை அளிக்கவும் இல்லை. நமக்கு நடந்தது, நாட்டில் சிறிய பிரச்சனை நடந்தது. தாடியை வலித்தவர்கள் எத்தனை பேர், ஆடை மாற்றவர்கள் எத்தனை பேர், கண்ணியமான ஆடையை கழட்டி போட்டு தீவிரமான ஆடை உடுத்தவர்கள் எத்தனை பேர், ஐடி இமிகிரேஷன் ஆபீஸுக்கு சென்று அடையாள அட்டையில் ஐடியுடைய பேரை பிற மதத்து பேராக மாற்ற அப்ளை பண்ணியவர்கள் எத்தனை பேர். என்ன இது? தஜ்ஜாலை கண்டால் போர்டரில் போய் கும்பிடுவார்கள் இவர்கள் எல்லாம். தஜ்ஜாலை வெல்கம் பண்ணுவார்கள் புராசானுடைய போர்டருக்கு சென்று. இல்லையா நம்மில் தொப்பி தலையில் இருந்து கலத்தியவர்கள் இல்லையா? நான் முஸ்லிம் இல்லை என்று காட்டுவதற்கு. அப்படி செய்து என்ன கண்டோம்? அப்படி செய்ததால் முஸ்லிம் உடையாமல் இருந்ததா? அப்படி செய்ததால் நம்முடைய இளம் வாலிபர் நெருப்பு பிடித்து பத்தாமல் இருந்தாரா, சகிதாகாமல் இருந்தாரா? அப்படி செய்ததனால் கோடிக்கணக்கான பெருமதியான கடைகள் எரிக்கப்படாமல் இருந்ததா? அப்படி செய்ததனால் நீங்கள் முனாஃபிக்காக மாறியதனால் நம்முடைய நாடு முஸ்லிம் நாடாக மாறிவிட்டதா? கேபினட்டில் நம்முடைய நபர்களே இல்லையே, மன்னிக்க வேண்டும், குறை சொல்லவில்லை, இல்லையே, இத்தனை மட்டும் இருந்தது. அது ஏன் இல்லை, எதற்கு இல்லை உங்களுக்கு தெரியும். நீங்கள் இல்லையே என்ற தகவலை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நடித்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட மிக கீழே போகிறோம். நபித்துவத்துக்கு முன்னால் 16 வயது, நமக்கு 50-60 வயதில் இஸ்லாமிய 16 வயது ஈமானம் இல்லை என்றால் அளவேண்டு தண்ணீர் போடப்பட தயார். ஒரு ஏவுகணை போன்ற ஒரு மிஞ்சலி. ஏன் தெரியுமா? கிட்ட போய் போட்டால் போடுகின்றவன் கருகி விடுவான். எவ்வளவு பவர்ஃபுல்! போடுகின்றவன் கருகி விடுவான். தூரத்தில் இருந்து ஏவுகணையில் அமர்த்தப்பட்டு ஆடைகள் கலட்டப்பட்டு கைதால் கட்டப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பவர்ஃபுல் மலக்குமார்கள், ஸ்ட்ராங் மலக்குமார்கள். யார்? வஹிக்கு பொறுப்பானவர், மலக்குமாருடைய லீடர், வாட்டர் சப்ளைக்கு பொறுப்பானவர், பொருத்தமானவர் தான் வந்திருக்கிறார். சொன்னால் மழை பெய்யும், நெருப்பு நூறும். வந்து மலக்குமார் 16 வயது வாலிபருக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அல்ல, இன்னும் நபியாகவில்லை. வாலிபர்களே, தக்குவாவோடு ஈமானோடு இருந்தால் அல்லாஹ் இறக்குவான் மலக்குமாரை. வந்தது மலக்கென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். Any help? 16 வயது வாலிபனுடைய கேள்வியை பாருங்கள். நீங்க 2 பேரும் இஷ்டப்படி வந்தீர்களா, அல்லாஹ் அனுப்பினானா? நீங்க ஓட விருப்பத்தில்
ஏன் நல்லா அனுப்பினால் மறுக்க இயலாது? இல்லை, நாங்கள் தான் கேட்டு வந்தோம். இப்படி ஒரு 16 வயது வாலிபர் உனக்காக நெருப்பில் கரிக்கப்பட போகிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். அல்லாஹ்க்கு தெரியும் இவருடைய ஈமான். போய் கேட்டு பாருங்களே, ஹெல்ப் தேவையான கேட்டு பாருங்களே. அம்மா இலைக்குமா பலா அம்மா இலா ரப்பி பலி. உங்கள் அல்லாஹ் அனுப்பாமல் நீங்கள் கேட்டு வந்தால், உங்களுடைய ஆப்ஷனாக இருந்தால், உங்கள் இருவரின் பக்கம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் ரப்பின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது என்றுதான் கடைசி வார்த்தை. ஹஸ்பி அல்லாஹ். எந்த ஆபத்து, எந்த சோதனை, எந்த நெருக்கடி வந்தால் இந்த வார்த்தையை கத்தி சொல்லுங்கள். ஏண்ட அம்மா ஏண்ட வாப்பா இல்ல, ஏண்ட அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ். யாராவது அநியாயம் செய்ய தயாராக அடிக்க பார்க்கணும், ஹஸ்பி அல்லாஹ்னு கத்துங்கள். சில வேளை பெரடைசாகி கீழே விடுவான், சில வேளை செத்து விடுவான். நம்ரூத் மரக்கட்டை ஆகினான். சாரா அலைஹிஸ்ஸலாம் மீது கை வைக்க பார்த்தான் தீய நோக்கில். பின்னால் வருகின்ற நிகழ்வு இப்பொழுது சொல்லிவிட்டேன். அங்கே கொடூர ஆட்சி, அயோக்கியன். யார் அனுப்ப மனைவி என்றாலும் கொடுக்க வேண்டும், எந்த பெண்ணை கேட்டாலும் அவனுக்கு அனுப்பிவிட வேண்டும். அவனுக்கு இப்படிப்பட்ட கேடு கட்ட அராஜகன் நன்றி கொசுவை மூளை கணக்கு சைக்கோவாக சாகடித்தான். அல்லா செருப்படிப்பட்டு போனான். சில காலங்களுக்கு முன்னால் சொல்லி காட்ட வேண்டிய நிகழ்வு எல்லாம் வரலாறு. அவனுக்கு என்னை குற்றம் பிடிக்க முடியாது. இது யூடியூபில் இருக்கிறது, இது மீடியாவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குட்டி நும்ரூத் வல்லரசை ஆட்சி செய்தவன் ஒரு பிரஸ் மீட்டிங்கிலே இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை சேர்ந்த ஒரு மீடியாக்காரர் செருப்படிப்பட்டான். ஈராக்கை சேர்ந்த ஒரு மீடியா தைரியசான வீரர் முழு உலகம் பார்த்துக் கொண்டிருந்த லைவிலே செருப்பை தூக்கி அடித்தார், வீசினார். இன்னும் இருக்கிறது. எல்லாம் துடிப்புகள், மோட்டிவேட் பண்ணவில்லை. அவர் செய்தது அவருடைய பார்வையில் இவன் முஸ்லிம்களுடைய அநியாயம் என்ற ஒரு பார்வை இருக்கலாம், அநியாயக்காரன் என்று. நான் மோட்டிவேட் பண்ணவில்லை, தூண்டவில்லை, வரலாறை சொல்கிறேன். சரி, சரைசாட் உள்ளே அனுப்பிவிட்டு இந்த துவா தொழுகை, மனைவியிலே யார் உன்னிடத்து ஒப்படைக்கிறேன் கொடூரன். அவர்களும் ஒரு துவா செய்யார், என்னுடைய கணவனை தவிர என்னுடைய உடம்பில் பார்க்கக்கூடாத உறுப்பை வேறு யாரும் பார்க்காத பெண் நான். அவர்கள் என்னுடைய உடம்பில் என்னுடைய கணவரை தவிர இந்த அந்நிய ஆணும் என்னுடைய உடம்பில் ஒரு உரோமத்தை நான் காட்டில்லை. இந்த கொடியவருடைய கையை நீர் படக்கூடாது. தொழுகை துவா. கையை நீட்டி பிடிக்க வந்தான், அப்படியே பெரலைஸ் போன்றாகிவிட்டான். கொடி துடித்து கெஞ்சினான். நாம் தான் உலகத்துடைய ஆட்சியாளர் சொல்லிக் கொண்டிருந்த வாதாடி கொண்டிருந்த கொம்பன், மன்னிச்சுக்கோமா மன்னிச்சுக்கோமா, உன்னை தொடமாட்டோம்மா, உன்னை உற்றுவோம்மா. போதாததுக்கு ஒமையத்தபில்லாக எஜால்லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நாயத்தை இங்கு இருக்கிறேன். தக்வாவோடு யார்? சில தக்வாவுடைய நிகழ்வுகள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருந்தால் பாரிய ஆபத்துடைய நேரத்தில் அது கை கொடுக்கும். அது 50 வருடங்களுக்கு பின்னால் கை கொடுக்கும். ஏழவள் படிக்கும்போது தவறான தொடர்பை விட்டு, ஓலவள் படிக்கும்போது தவறான தொடர்பை விட்டு தௌபா செய்தால் அது 40 வயதில் ஒரு எக்ஸிடென்ட்லை பாதுகாக்கும் அந்த தக்குவா. என்ன நடந்தது? செஞ்சினான், மன்னித்தார்கள். இப்படியே சாவுடா செஞ்சினான், அப்படி சரியாகியது. எழுப்பி நின்றான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமே அவனுடைய கிஃப்டா. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய கதாநாயகி, ஜம்சம் தண்ணீருடைய கதாநாயகி, சந்தோஷத்துடைய கதாநாயகி, ஹஜ்ஜுடைய அடையாள சின்னம். நும்ரூத் கொடுத்த அன்பளிப்பு. வமையத்தகில்லாஹி ஜஅல மஹ்ரஜா. அந்த தக்வா, இறையச்சம், பேணுதல் அங்கிருந்து கௌரவமாக வெளியாகின்ற வழியையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த பாவி தன்னை தொடுகின்ற நெருக்கடியை விட்டும் அவர்களை பாதுகாத்தான். அவர்களுக்கு ரிஸ்க் கிடைத்தது. ஹாஜர் என்ற ஒரு ஊழியர், அடிமை பெண், அவர்களுக்கு தான் முதலாவது குழந்தை கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்பா. அது வரைக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை தடவியதும், அவர்களோடு கொஞ்சியதும், அவர்களோடு இரக்கம் காட்டியதும் வயதான பருவத்திலே கிடைத்த கண்ணியமான அந்த குழந்தை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவர்களுக்கும் அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தார். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். லஇன் ஷக்கர்தும்
லஅஸீதன்னகும். ஒன்றுக்கு நன்றி செலுத்தினால் 2 ஆகும், 2 10 ஆகும், 10 20 ஆகும், 100 ஆகும், 1000 ஆகும், லட்சமாகும், கோடியாகும். ஒரு ரூபாயில் ஆரம்பித்த வியாபாரம் 1 கோடியை தொடும். லைன் சக்கர்த்தும் லஅஸீதன்னகும். சொல்லாத வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அதுக்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ரசூலை அல்லாஹ் நபியை கொடுத்தான் மகனாக. எத்தனை மனைவிமார்கள், எத்தனை பிள்ளைகள் நமக்கு தெரிந்தது. 2 மனைவிமார்கள், 1 அடிமை, 2 பிள்ளைகள். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள், மொத்தம் 10 அல்லது 11 பிள்ளைகள். முதலாவது பிள்ளை கிடைத்ததே வயோதிப பருவத்தில். லைன் சக்கர்த்தும், நன்றி செலுத்தினால் கூட்டி தருவேன். அடுத்த ஸ்டெப், ஹஸ்பி அல்லாஹ் போடப்பட்டார்கள். கத்திய கயிறு, பத்தியது கயிறை விட மெல்லிய உரோமம் பத்தவில்லை. நெருப்பு முஹரிகா முஹ்தரிகா, நெருப்பு 2 தன்மை. முஹ்தரிகா முஹரிகா விளங்கப்படுத்தது. தானாக எரிகின்ற தன்மை, பிறரை எரிக்கின்ற தன்மை. லாசிமு தாசி எவ்வளவு மக்களே தெரியும். தன்னோடு முடிகின்ற சேர், பிறரை சேர்த்து. சரி, ஒருவர் போறார், பயணம் உண்டு. உதாரணம் சொல்லுங்க, தவறாடி உடம்பாக போகிறேன். நீ கேடு கட்டு போய் பார்த்துட்டு வாங்க இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுகிறான், மச்சான் டிக்கெட் இருக்குது, கிளாஸ் குரூப்பில் போடுகிறேன், மச்சான் இந்த படத்துக்கு 2 டிக்கெட் இருக்குது, வரோவா என்று மற்றவனை கூட்டிக் கொண்டு போறேன். தானாக போவதும் பிறரை கூட்டிக் கொண்டு போவதும் கொண்டுதான் ஒரு தன்மையை அல்ல வெளியாக்கினான், மறுதன்மையை அல்ல பிளாக் பண்ணினான். தானாக பத்துகின்ற தன்மை வெளிப்பட்டது, பிறரை எரிக்கின்ற தன்மை அல்ல எடுத்துவிட்டார். நெருப்பு தன்னிஷ்டத்துக்கு யாரையும் எதையும் சுட முடியாது. பாரிய நெருப்பு, மாத கணக்கில் மூட்டப்பட்ட நெருப்பால் அல்லாஹ் நாடாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரோமத்தை மறிக்க முடியாது. ஈமானிய பாடம் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது. போதும் இந்த நிகழ்வு. யானாரோ சொல்லியிருக்கிறார், மீகாயில் சகல மலையை பொழிவீங்க, நெருப்பை நீர் கூடினால் நெருப்பணையும், நெருப்பு கூடினால் தண்ணீர் வற்றும். இதான் நெருப்பு பீதாசாரம் கூட தண்ணீர் வற்றும், நீர் கூடினால் நெருப்பணையும். தண்ணீரை பொழிவித்து, மழை பொழிவித்து அணைக்க வேண்டிய நெருப்பல்லவா, வீசப்பட முன்னரே இவரை அணைத்து விட்டல்லவா வீசிருக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த 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 சேலஞ்சே இல்லை, அது ஒரு த்ரில் இல்லை, அது ஒரு ட்ரெண்ட் இல்லை. த்ரில் 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 எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். த்ரில்லான சம்பவம். யாருக்கு த்ரில்? முஷ்ரிக்கீங்களுக்கு த்ரில், ஈமானிகளுடைய எனிமீஸுக்கு த்ரில். என்ன த்ரில்? அந்த நெருப்பை நெருப்பாக வைத்துக் கொண்டு ஏற்றிரும் போன்று மாற்றிவிட்டான் அவன். இந்த ஆயத்தை உஷ்ண காலத்தில் நாம் ஓத வேண்டும். குர்ஆன் இந்த ஆயத்தை உஷ்ண காலத்தில் ஓதும் பொழுது நமக்கு அந்த உஷ்ணம் தாக்காது என்ற அனுபவபூர்வமான ஆய்வு இமாம்களுடைய. சரி, பின்னர் கேட்கப்பட்டது, நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் எது? அந்நாமோ ஐயாமி துனியா, நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் எது? என்ன பதில்? என்ஜாய் பண்ணி சந்தோஷமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். நான் நெருப்பிலிருந்து 40 நாள். சரி, முதலாவது ஆடை ஈமானுக்கு அல்லாஹ்வுக்கு கழட்டப்பட்டது. நிர்வாணங்கள் பொறுத்தார்கள், வலுக்கட்டாயம். கியாமத்தினாலே அவ்வளவு மையுப்சா. முதலாவது மஹ்ஷரில் எல்லோரும் நிர்வாணிகளாகத்தான் எழும்புவோம். ஆயிஷா நான் கேட்டார், யாசோலா ஒருத்தர் அவருக்கு விளங்குமே பார்ப்பாங்களே. ஆயிஷா, அதை பார்க்கிற அளவுல யாருக்கும் ஐடியா வராது. பயங்கரமான நிகழ்வு. குர்ஆன் சொல்கிறது, கற்பிணி தாய் தன்னுடைய கற்பம் கலைந்து போவதை கூட உணர மாட்டார். பால் குடிக்கின்ற ஊட்டுகின்ற தாய் பால் ஊட்டுகின்ற கை குழந்தை மிஸ்தாகம் தேட மாட்டார். அப்படிப்பட்ட நாள். அப்பொழுது முதலாவது ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது ஆடை அணிவிக்கப்படுவது அடுத்த கலீல். 2 கலீல் இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு கலீல் தானே. நபிமார்கள் 2 கலீல்மார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலீல் தான். என்னையும் இத்தகதனி அல்லாஹ் கலீலன் கமா இத்தகத இப்ராஹீம கலீலா, என்னையும் அல்லாஹ் கலீலாக்கினான். பேர பிள்ளையும் அப்பாவை போன்று கலீல் பட்டம் எடுத்தது. கலீல் பட்டம். சரி, கண்ணியமானவர்களே, இறுதி கட்டம், முக்கியமான நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. நெருப்பிலிருந்து வருகிறார்கள், தாவா பணி செய்கிறார்கள். பெற்றோர் பிள்ளையுடைய உறவு இந்த சம்பவத்தில் வருகிறது. நான் எந்த இடத்தில் விடுகிறேனோ அந்த இடத்தில், நான் விடுகின்ற இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்கால ஹத்தீப்மார்கள் தொடருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். முழுமையாக பேசி முடிக்க முடியாது. முக்கிய நிகழ்வு நான் சொல்லிவிட்டேன்.
இப்பொழுது இந்த திருப்பிராயம் அந்த நபித்துவம் அப்படி வந்து நபியாக ரசூலா மாறி வாப்பா இந்த வேலை செய்து கொண்டது. வாப்பாவுக்கு அந்த ஹிதாயத்துடைய நசீப் இல்லை, நேர்வழி கிடைக்க பாக்கியம் கிடைக்கவில்லை. பாப்பா இந்த வியாபாரம் செய்கின்ற பொழுது, தொழிற்சாலை நடத்துகின்ற பொழுது, இதற்கு உதவி செய்கின்ற எப்படி பேசினார்கள், தந்தைக்கு தாவத்து கொடுக்கும் பொழுது, புத்திமை சொல்லும் பொழுது எப்படி பேசினார்கள்? வப்புல்லகுமா கவுலன் கரீமா, பெற்றோர்களுக்கு அழகான கண்ணியமான ரெஸ்பெக்டான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். பெற்றோர்களுக்கு தூசணம் பேச வேண்டாம், பெற்றோர்களுக்கு வாப்போ என்று பேச வேண்டாம். பெற்றோர் கண்ணியமல்ல, தீய பாவனைகள் போதை ஏறினால் அந்நிய பெண்ணும் தாயும் சமமாகி விடுவார்கள், அந்நிய மனிதரும் எதிரியும் தந்தையும் சமமாகி விடுவார்கள். சம்பவங்கள் இருக்கிறது. பாவனைகளை மாற்றிப்பட வேண்டாம், தீய ஹலாலானவற்றை உட்கொள்வோம். புத்தியை பேதரிக்கின்ற, நம்மை பைத்திய காதலாக மாற்றுகின்ற, நரம்பு வடிக்கின்ற, அங்கோடைக்கு அனுப்புகின்ற, முள்ளேரியாவுக்கு அனுப்புகின்ற, நம்மை சமூகத்திலே கேவலமாக காரி துப்புகின்ற தீய பாவனை பாதிக்கவும் வேண்டாம். அப்படிப்பட்ட பொருட்களை விற்று சமூகத்தை சீரழிக்கவும் வேண்டாம். போதைவசதி வியாபாரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பாவிக்கின்றவர்கள் என்னென்ன தவறுகள் ஈடுபடுவார்களோ நீங்கள் பாவிக்காவிட்டாலும் அது உங்களை சாட்டும். ரத்தம் ஹராம் உங்களுடைய. இருந்தால் திருந்துங்கள். கௌரவ போர்வையில் தான் இருப்பார்கள். வெளியிலே வேறு கடை, வெளியிலே என்ன வெளியில் மன்னிச்சு கொள்ள முடியும். அப்படி இருந்தால் பொருந்தினா எனக்கு தெரியாது. வெளியிலே செம்பிலி தட்டு, எப்ப பார்த்தாலும் ஒரு 7-5 செம்பில் இருந்து கொண்டே இருக்கும். அது வல்ல வியாபாரம். அது வெளியிலே அந்த கவரிலே ஐஸ், வெனிலா சாக்லேட், ஸ்ட்ராபெரி அல்ல. என்ன ஐஸ் என்று துறைசார் நிபுணர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். செம்பிலி தட்டு வெளியே, உள்ளே துடு. சில்லறை கடை வெளியே, உள்ளே துடு. யாருக்கு மறைக்கிறீர்கள்? நரகவாதிகளுடைய சேல் ஸ்தலங்களை ஜூஸ் போன்று குடிக்க வேண்டுமா? பாவீங்க. போதை பவனியாளர்களை தண்டனை. நரகவாதிகளுடைய சேல் ஸ்தலங்கள் புகட்டப்படும். விடை தெருகள், பொருத்தமான தெருகள். விடைத்துக்கு போகிறேன் அன்பானவர்களே. அப்படியே தந்தையோட எப்படி ஒரு வீடு, ஒரு உதாரணம் தான். யா அபசி, என்ன சொல்ல வேண்டும்? யா பாசி, நான் நபி, நான் ரசூல். உங்களோட மகன், நான் நபி, நான் ரசூல். நான் சொல்ல, நான் பிஏ, நான் எம்ஏ முடிச்சிருக்கேன், நான் யூனிவர்சிட்டி, நான் டாக்டர், நான் இன்ஜினியர். வாப்பா பேமெண்ட் வியாபாரியா இருக்கலாம், வாப்பா தேர்தோட்ட கங்காணியா இருக்கலாம், வாப்பா டிரைவராக இருக்கலாம். நான் என்னை சொல்கிறேன், நான் ஒரு ஆலிம், ஆப்பிள், நான் யாராக இருக்கலாம். என்னுடைய தந்தை, அவருக்கு அழைப்பும் தெரியாவிட்டாலும், அவருடைய சூர சாத்தியாவில் பிழை இருந்தாலும், அவருடைய தந்தையை நாம் மதிக்க வேண்டும். பட்டத்தை, பதவி, அந்தஸ்தை, பணத்தை வைத்து பெற்றோரை அவமதிக்கின்ற மன்னிக்க வேண்டும். திமிரு பிடித்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், நபி, ரசூல், கலீல் என்ன சொன்னார்கள்? யா அபதி, அன்பு தந்தையே. பாப்பாண்டு கூட சொல்லவில்லை. பாப்பா ரெஸ்பெக்டட் ஹனரபிள் மை டியர் ஃபாதர். என்ன? மை ஃபாதர் அல்ல, அபி என்றால் மை ஃபாதர், அபத்தி என்றால் மை டியர் ஃபாதர். குஃப்ரையும் ஷிர்க்கையும் மக்களுக்கு விநியோகம் செய்கின்றவர். இவருக்கு எதிரணி, மகனுடைய எதிர்கட்சி. பாப்பாவுக்கு பேச முடியாபதிமா கவுலன் கரீமா. பெற்றோர கண்ணியமாக பேசுகின்ற பெற்றோர்களுடைய உறவு இருக்கிறது. பெற்றோர்களை மதிப்போம். எந்தெந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றோருடைய மனசை வெல்லுங்கள். பெற்றோருடைய வஃபாத்துக்கு பின்னால் புரியும், காலம் கடந்த ஞானமாக இருக்கும். பெற்றோர்கள் இருக்கும் பொழுது இல்லாத வராத நெருக்கடிகளும் சோதனைகளும் பெற்றோருடைய வஃபாத்துக்கு பின்னால் வரும். ஏன் தெரியுமா? பெற்றோர்கள் இருந்ததே ஒரு ரஹ்மத். கஷ்டம் வரும். பிள்ளையுடைய கல்யாணமாக இருக்கும், பெற்றோட துஆவுக்கு வேண்டிக் கொள்ள இருக்க மாட்டார்கள். ஹஜ்ஜுக்கு போக தயாராக இருப்போம், பலன் கொடுக்க இருக்க மாட்டார்கள். ஒருவர் சென்ற வருடம் அல்லது முந்தைய வருடம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஊர்கந்துரி போட்டிருக்கிறார். ஊர்கந்துரி நம்முடைய நாட்டு, மன்னிக்க வேண்டும், ஒரு மூதேவியுடைய நிகழ்வை சொல்கிறேன், மன்னிக்க வேண்டும், நாட்டு ஒரு மூதேவியுடைய நிகழ்வை சொல்கிறேன். ஹாஜி பட்டம் வாங்கியிருக்கிறார். அல்லாவிட மூதேவி பட்டத்தை ஏற்கனவே வாங்கிவிட்டு எவனுக்கும் பயப்படாமல், அவன் இவன் தான் தெரிந்தால் அவனுக்கே கால் பண்ணி நான் சொல்வேன், சௌபா செய்திருக்கலாம். கண்ணியமான ஆளின் சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்து கேட்டது,
கதை புத்தகத்தின் வட்டப்பிலும் வாசித்ததல்ல. இந்த ஹஜ்ஜுக்கு போவதற்கு பெரியாவுடைய சாப்பாட்டில் பெற்றோர் அழைக்கப்படவில்லை. ஹஜ் என்ன ஹஜ்? என்ன ஹஜ்ஜுடைய ஹஜ்? யாருடைய பேச்சை கேட்டு பெற்றோர் ஒதுக்கி இருக்கிறாய்? உன்னுடைய நோனாவுடைய பேச்சை கேட்டா? உன்னுடைய நோனாவுடைய கால்பாதத்தில் அல்ல சுவர்க்கம், பெற்றோருடைய கால்பாதத்தை கீழே. உன்னுடைய மனைவியுடைய கால்பாதத்துக்கு கீழே அல்ல சுவர்க்கம், பெற்றோருடைய கால்பாதத்துக்கு கீழே. இந்த தலைப்பை நிறுத்திக் கொள்க, எனக்கு பேச முடியாமல் போய்விடும். யா அபதி, குஃப்ருக்கு தனக்கு எதிராக செயல்படுகின்ற தந்தைக்கும் மை டியர் ஃபாதர். இறுதி கட்டம் முடிக்க வேண்டிய நேரம் முடித்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, 5ஆம் ஆண்டில் எழுதிக் கொண்டிருக்கும் பொழுது பெற்றோர் பாஸாக இருப்பார்கள், தந்தை மூத்தாக இருப்பார். ஸ்காலர்ஷிப் பாஸாக இருக்கும். தலையை தடவி முத்தம் தந்து பாராட்ட தந்தை இருக்க மாட்டார். சம்பளத்துக்கு இருக்கும் பொழுது பெற்றோர்கள் மூத்தாக இருப்பார்கள். புதிய சொந்தமாக ஒரு கடை திறக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த புதிய சொந்த கடை அவர்களுடைய துவாவாத்தான் இருக்கும். உயிரோடு யார் யார் பெற்றோர்களை ஒதுக்கி இருக்கிறீர்களோ, பகைத்து இருக்கிறீர்களோ, பேசாமல் இருக்கிற கடைசி எப்ப பேசின அம்மாவோடு, கடைசி எப்ப வாப்பாவுடைய முகத்தை பார்த்தோம், கடைசியா வாப்பாவுக்கு கொஞ்சம் தலை மசாஜ் பண்ணி விட்டு ஒரு நிகழ்வு எப்படி நடந்தது? அம்மாவுக்கு தலைப்பு எண்ணெய் போட்டு விட்டு ஒரு நிகழ்வு நடந்தார். சீப்பால் வாரி விட்ட நிகழ்வு நடந்தார். சொல்லி தம்பி வணக்கத்தில் புரியுதா போறான். அவருடைய நானா அம்மாவுக்கு கால் மசாஜ் பண்ணி கொண்டிருக்காரு. அவருக்கு ஒரு வருத்தம். இந்த சொல்லுகிறார், என்னுடைய தம்பி இரவு பூராக வணங்கிய வணக்கத்தை விட என்னுடைய தாயுடைய காலை அமைக்கி விட்டது எனக்கு மிக சிறந்தது. அன்பானவர்களே, முடிக்கிறேன். இப்படிப்பட்ட தந்தைக்கு எப்படிப்பட்ட மகன் கிடைத்தார்? இப்பொழுதுதான் நிகழ்வு. இதுவரைக்கும் நான் பேச முடித்திருக்கிறேன். இஸ்மாயில் இஸ்லாத்துடைய வரலாறு சால வாரக்கிழமை தொடரும் என்று ஆதரவு வைக்கிறேன். வருகின்ற சத்தியபிடம் நிர்வாகிகள் பணிவாக அதை முன்வைத்தால் என்னுடைய ஹுத்பாவுடைய தலைப்பில் விடுபட்டது தொடரும் என்று நினைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆதேசத்து விடயங்களை நேரம் இருக்கிறது தானே. துல்காஜாவுடைய 3ஆம் வாரம், துல்காஜாவுடைய 4ஆம் வாரம் இருக்கிறது, துல்ஹஜ்ஜுடைய 7வது வாரம் இருக்கு, இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறது. துல்ஹஜ் பூராக பேசப்படும். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மகன் கிடைத்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்? எப்படிப்பட்ட மகன்? ஓடியாடி விடாத டெடா என்று, அபு என்று, வாப்பா என்று, தாத்தா என்று ஓடியாடி விளையாடுகின்ற வயதில் மகன் உன்னை அறுக்குமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. உண்மை என்னவென்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். செய்ய வைக்க போகிறானா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட மகன் மகனிடம் சொல்லும் பொழுதும் அடே இங்க வா, ஆர்டர் கமாண்டர் இங்க வாடா. மன்னிக்க வேண்டும் பெற்றோர்களே, பிள்ளைகளையும் கண்ணியமா பேசுங்கள். பிள்ளைகளும் பட்ட பேர் சொல்லி பத்துவா பேரோடு அழைக்க வேண்டாம். சில வார்த்தைகளை பிள்ளைகளோடு கோவித்து விட்டு சொல்கிறோம். என்ன வார்த்தை தெரியுமா? வார்த்தையை தவிந்து கொள்கிறேன் மிம்பருடைய கண்ணியத்துக்காக. அடே, நானும் உண்ட உம்மாவும் உன்னை ஹலாலா பெக்கவில்லை என்ற கட்ட உத்தர கொடுக்கின்ற வார்த்தை விலை கொடு. அது ஆமீனாகினால் பிள்ளை உருப்படாது. முட்டி சாவுவாயிடா, இழுத்து சாவுவாயிடா என்றால் பத்துவா செய்யும்பொழுது 7 வயது 8 வயது சின்ன விளையாட்டு கூத்து. 18 வயதில் ஹங்கிலே, அப்பாச்சியிலே, பஜாஜிலே, BMW பஜிரோவிலே லைசன்ஸ் எடுக்க முன்னரே லேன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் எத்தனை பேரை கொண்டு இவனும் மையத்தாக தூக்கப்படும் பொழுது இந்த பத்துவா செஞ்ச வா என்ன செய்யும்? அந்த இடத்துல இருந்து யா புனை சென்ற ராஜா மகனே வாங்க வாப்பா, அல்ல அறுக்க சொல்றான் வாப்பா. என்னவாப்பா என்னவாப்பா அல்லா சொன்னா செஞ்சிடுவீங்களா? பேச முடியல. என்னோட எப்படி பயிற்சி 7-10 வயதில் எப்படி பயிற்சி? என்னுடைய அருமை தந்தையே, மை டியர் ஃபாதர், டு செய்கிறாமே அறிஞர் என்னை. தன்னுடைய தந்தைக்கு யா அபதி மை டியர் ஃபாதர் என்று பேசியவருக்கு தன்னுடைய பிள்ளை எல்லாம் அப்படியே பேச வைத்தார். செய்வது விதை விதைத்தவன் வினை அறுப்பான். விதை விதைத்தவன் மாங்காய் விதையை நாட்டிவிட்டு துரியாங்க எதிர்பார்க்க முடியாது. மாங்காயோட துரியாங்க விலை கூடத்தான், மாங்காய் தான் வரும். நெல்லை நாட்டிவிட்டு கீரி சம்பா பாஸ்மதி எதிர்பார்க்க முடியாது. நாட்டரிசி தான் வரும்.
தந்தைமாரை படாத பாடுபடுத்தி உம்மாமாரை நோகடித்து கபருக்கு அனுப்பிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து கண்குறிச்சி வருமா? தௌபா செய்து அவர்களது சதகா ஜாரியா செய்து தௌபா செய்து அது வேறு தலைப்பு. மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் முடிக்கிறேன். அந்த மகன் அருங்கள் அருங்கள் அறுக்கார்கள் அங்கு நெருப்புக்கு எரிக்கின்ற தன்மையை கலத்தினான், இங்கு கத்திக்கு அறுக்கின்ற தன்மையை கலத்தினான். தீட்டி தீட்டி இருக்கிறார்கள், தீட்டி தீட்டி இருக்கிறார்கள். அறிபடவில்லை. அல்லாவுடைய வேலை அதுவல்ல. அல்லாவுடைய நோக்கம் ஹலீல் ஜலீலுக்கு கட்டுப்படுகிறார். ஹலீல் ஜலீலுக்கு கட்டுப்படுகிறார். ஜலீல் அல்லாஹ். மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவனாகிய எனக்கு என்னுடைய ஹலீல் கட்டுப்படுகிறார். ஹாவை கழித்து விட்டு ஜீ போட்டால் மகத்துவமும் மேன்மையும் உள்ள ரப்பு. ஹலீல் நண்பர், என்னுடைய நண்பர் அன்பர் என்னை கட்டுப்படுகிறாரா என்ற பார்வையை தவிர அன்பான தியாகம் தான் என்று அஜி அரபா முஸ்தலிபா மினா மவுஸ் வம்சம் லிமா ஷுரிபலஹு எதற்காக சந்தம் குடிக்கப்படுமோ தண்ணீர், உலகத்தில் தண்ணீர் போடும் பிறக்கத்தான் தண்ணீர், தண்ணீரை ஷிஃபாவாக உணவாக பானமாக எல்லாம் மாற்றினார். வற்றாத கிணறாக கோடிக்கணக்கான லிட்டர்கள் விநியோகிக்கப்பட்டு குடிக்கப்பட்டு சுமந்து செல்லப்பட்டு 5 லிட்டர் தேங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்சி ஒன்றாக போகக்கூடிய கொண்டு வந்து இன்னும் பற்றவில்லையே. யாருடைய பரக்கத்? அந்த தாய் தந்தை, அந்த பிள்ளையுடைய, அந்த பெற்றோருடைய குடும்பத்துடைய பரக்கத் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரங்களை முன்னுதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வெளிரங்கம் உள்ரங்கம் அனைத்தையும் ஷரியாத்து முஹம்மத் மில்லத்து இப்ராஹிம், இதுதான் நம்முடைய மார்க்கம். ஷரியாத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மில்லத்து அபீனா இப்ராஹிம், நம்முடைய முஹம்மது ஷரிய சட்டம், அதை பின்பற்றுகின்ற செட்டன் இருக்கிறது, அது மில்லா கலாச்சாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடையது. எனவே பேசிக் அங்குதான் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை படிப்பினைகளை நம்முடைய உள்ரங்க விடயங்களை பிரதிபலித்து நம்மில் ஒவ்வொரு தந்தைமார்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற தந்தையாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற குழந்தைகளாக, நம்முடைய ஒவ்வொரு பெண்களையும் ஹாஜ் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெண்களுடைய சுபாவம் உள்ளவர்களாக நமக்கு மாட்டி தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஈமானுடைய உறுதியை தருவாயாக, ஈமானுடைய மரணத்தை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை தருவாயாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை கொடுப்பாயாக, நம்முடைய சிறார்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை கொடுப்பாயாக, அந்த ஈமானை அக்லாக்கை கொடுப்பாயாக, நம்முடைய பெண்கள், சிறுமிகள், இளம் யோதிகள், அதே போல தாய்மார்கள் எல்லோருக்குமே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் நல்ல குணங்கள் பிரதிபலிக்க செய்வாயாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ, செல்ல இருக்கிறார்களோ, சென்று கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை மேற்கொள் கொள்வாயாக. நம் அனைவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய துஆக்களை நமக்கு பங்கு தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.